إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குணங்களை கொண்டு அல்லாஹ் சிலருடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். சில செயல்களை கொண்டு சிலருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சிலருடைய எண்ணங்களை கொண்டு சிலருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே போன்று சிலருடைய எண்ணங்களை கொண்டு சிலருடைய குணங்களை கொண்டு சிலருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குணங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த குணங்களை ஒரு மனிதன் அந்த குணத்தோடு வாழ ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் எப்ப கேட்டாலும் அல்லாஹ் அவருக்கு வணங்குவான். அவருடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கொள்வான். இந்த துஆ தான் சொல்லி தருது, ரப்பனா தகப்பல் துஆ, எங்கள் இறைவா என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயா. இது அல்லாஹ்வே நமக்கு சொல்லிக் கொடுக்குறான். நீங்க ஒவ்வொரு முறை நீங்க என்ற எதை கேட்டாலும் இறுதியாக இதை கேளுங்க, ரப்பனா தகப்பல் துஆ, என்னுடைய இறைவா என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அப்போ சில குணங்களை தவிர்த்து கொள்ளுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ரத்னா அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, ஒருவன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவது பெரும் பாவமாகும் என்பதாக சொல்றார். ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவது ஏசுவது அது பெரும் பாவம் என்பதாக சொன்னார். பெரும் பாவம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த பாவங்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, இது போன்ற பெரும் பாவங்களாக அடையாளம் காட்டுறாங்க. ஆனா இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெற்றோரை ஒருவன் திட்டுவது பெரும் பாவம் என்பதாக சொன்னார். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் தன்னுடைய பெற்றோரையுமா திட்டுவாங்க? பெற்றோரையுமா ஒருவன் திட்ட செய்வான்? பெற்றோர்களை திட்டக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்களா என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, அதாவது ஒருவன் இன்னொருவனுடைய தாயை திட்டுவான், அவன் இவனது தாயை திட்டுவான், இவன் அவனுடைய தந்தையை திட்டுவான், அவன் இவனுடைய தந்தையை திட்டுவான். இது அவரவருடைய பெற்றோரை திட்டியதற்கு சமமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கெட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமாக ஒருவரை பார்த்து பேசும் பொழுது அவருடைய தாயை பற்றியோ குறிப்பாக தாயினுடைய அந்த வார்த்தைகளை கொண்டோ அதை நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம விவரமா நம்ம விலக்கி சொல்ல முடியாது. இன்னைக்கு கோபங்கள் ஏற்படும் பொழுது ஒரு எதிரில் இருக்கக்கூடிய அந்த நபரை அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டியோ அல்லது அவரை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயோ என்ன செய்ய முடியும்? நாம திட்டுவதை பார்க்கிறோம். தாயினுடைய பெயரை சொல்லி திட்டுவதை பார்க்கிறோம். தந்தையினுடைய பெயரை சொல்லி கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுவதை பார்க்கிறோம். இப்படி ஒருவர் இன்னொருவரை திட்டுவதன் மூலமாக அவருடைய பெற்றோரை திட்டல, அவர் தன்னுடைய பெற்றோரை திட்டிக் கொண்டார். அது பெரும் பாவம் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெற்றோர்களை ஒருவர் சபித்துக் கொள்வது, தன்னுடைய பெற்றோர்களை ஒருவர் கடிந்து கொள்வதும் பெரும் பாவம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த குணம் எந்த அடியானிடத்துல இருக்குதோ, இந்த குணம் எந்த அடியானிடத்துல இருக்குதோ அவனுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அவர் எதை கேட்டாலும் அவருக்கு என்ன அல்லாஹ் அவருடைய ரிஸ்க்ல நாடி இருக்கிறானோ அதைத்தான் அவன் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அவன் மேல என்ன அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அவனுக்கு நெருக்கடியான நேரங்கள்ல கூட என்ன செய்ய முடியாது, அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஒருவரை நீங்கள் அழைத்தால் அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் அழையுங்கள். ஒருவரை நீங்கள் அழைத்தால் அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் அழையுங்கள். அப்படி நீங்க அவருக்கு ஏதாவது ஒரு புனை பெயர் வைப்பதாக இருந்தால் அது அழகான வார்த்தைகளை கொண்டு இருக்கணும்.
அது அழகான வார்த்தைகளை கொண்டு இருக்கணும். இன்னொருவரை நீங்கள் அழைக்கும் பொழுது அவருக்கு ஒரு பட்ட பெயரை நீங்கள் சூட்டுவது, அது அருவருப்பான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யறது, ஒருவரை நீங்கள் அழைப்பது இருக்குது, அதுவும் பெரும் பாவம். அருவருப்பான வார்த்தைகளை கொண்டு ஒருவரை நீங்கள் அழைப்பது, அருவருப்பான வார்த்தைகளை அதிகமாக பேசுவதும் பாவத்திற்குரிய செயலாகும். இந்த குணமும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இரண்டாவது, ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. தாய், தந்தை, தாயினுடைய உறவினர்கள், தந்தையினுடைய உறவினர்கள், தாய் தந்தையினுடைய நண்பர்கள், அதே போன்று மனைவியினுடைய உறவினர்கள், மனைவியினுடைய தோழிகள். இப்ப இவங்களை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் மதிப்பளிக்கக்கூடிய அந்த குணம் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. இவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்படி மேல ஒரு அந்த குணம் இருந்துச்சுன்னா துஆ ஏற்றுக்கொள்ளப்படாதோ, அடுத்து இதுல சொல்றாங்க தாய் தந்தை, தந்தையினுடைய உறவினர்கள், தந்தையினுடைய நண்பர்கள், அதே போன்று தாயினுடைய உறவினர்கள், தாயினுடைய தோழிகள், மனைவியினுடைய உறவினர்கள், மனைவியினுடைய தோழியர்கள். இவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி தாய் இருக்கிறாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க, இப்ப தாயினுடைய உறவினர்களாக இருக்கிறாங்க, சின்னம்மா பெரியம்மா, தாயினுடைய வழியில வந்த உறவினர் இருக்காங்க, அவங்கள மதிப்பளிப்பது. அதே போன்று தந்தை இருக்கிறாரு, தந்தை மறந்துச்சுட்டாரு, தந்தையினுடைய வஃபாத்துக்கு பின்னாடி தந்தையினுடைய உறவினர்கள், இன்னும் சொல்ல போனா தந்தையினுடைய நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. அதே போன்று மனைவி, மனைவியினுடைய உறவினர்கள், அந்த மனைவியினுடைய உற்ற தோழிகள், இவங்களுக்கு மதிப்பளிப்பதை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதர், ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் தன் தந்தையினுடைய நண்பரை ஆதரிக்கிறாரு. ஒருவர் தன்னுடைய தந்தையினுடைய நண்பரை ஆதரிக்கிறார், அல்லது தன்னுடைய தந்தையினுடைய நண்பருக்கு மதிப்பு கொடுக்கிறார், தன்னுடைய தந்தையினுடைய நண்பரை கண்ணியப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா நன்மைகளிலேயே பெரும் நன்மை அதுதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் நம்பர் தந்தையினுடைய நண்பருக்கு கண்ணியம் கொடுக்கிறார். இல்ல அவர் நம்ம தந்தை இருக்கிற காலத்திலே அவர் நம்ம எங்கேயாவது சந்திக்கிறோம், இவர் என்னுடைய தகப்பனாருடைய நண்பர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு மரியாதை செலுத்துறது, அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறது இருக்குது. அது நன்மைகளில் பெரும் நன்மை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் கடைபிடிச்சார் அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹஜ்ரத்னா அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பயணத்துல போய்கிட்டு இருந்தாங்க, தன்னுடைய ஒட்டகத்துல ஒரு பயணத்தோடு சில சகாக்களோடு போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு காட்டருவினா அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இருக்கும். அவர்களுடைய உடலுடைய அந்த வாட்டமெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்டு அருவி நடந்து போய்கிட்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்துல போறாங்க. அப்போ அவரை பார்த்துறாங்க. அவரை பார்த்த உடனேயே அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அந்த காட்டு அரபியை தன்னுடைய ஒட்டகத்துல ஏத்திக்கிறாங்க. தான் கூடவே ஏற்றிக்கிட்டு அவரை உட்கார வச்சுட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கியை, அதாவது ஒரு ஆடையை அவர் கையில கொடுத்து அவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து அவரை கண்ணியப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இதை கூட போகக்கூடிய அந்த சகாக்கள் பார்க்குறாங்க. அவங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல இறங்கின உடனே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல வந்து, என்ன அப்துல்லாவே, அவர் ஒரு காட்டருவி, நீ கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பொருளை நீ கொடுத்திருந்தா கூட அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருவார். அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அவருக்கு ஏதாவது கொஞ்சோண்டு நீ உணவு கொடுத்திருந்தனா கூட, ஒரு ரொட்டி, ஒரே ஒரு ரொட்டியை நீ கொடுத்திருந்தா கூட அதை வாங்கிட்டு அவர் சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்க. அவரை போய் ஒட்டகத்தில் ஏற்றி உட்கார வச்சு உன்னுடைய ஆடையை, உன்னுடைய மேல் அங்கியை கொடுத்து இவ்வளவு அவர் நீ கண்ணியப்படுத்தி கொண்டுட்டு வரையே அப்படின்னு சொல்லி கூட வந்து அவருடைய நண்பர்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த நண்பர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை உமருக்கு இவர் நண்பராவார், என்னுடைய தந்தை உமருக்கு இவர் நண்பராவார், என்னுடைய தந்தையும் இவரும் சிறந்த நண்பர்கள். என் தந்தை இருக்கக்கூடிய காலமெல்லாம் என் தந்தையை அடிக்கடி இவர் சந்திக்க வருவார். இவரிடத்தில் என் தந்தை நீண்ட நேரம் உரையாடுவார்.
இவர் மீது என் தந்தை அதிகமாக நட்பு கொண்டுள்ள அன்பு கொண்டிருந்தவரை நான் பார்த்திருக்கேன். நன்மையில பெரிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, என் தந்தை எவர் தன்னுடைய தந்தையுடைய நண்பரை கண்ணியப்படுத்துகிறாரோ அது அந்த அந்த செயல் நன்மையிலும் பெரும் நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டுள்ளேன் என்பதாக ஹஸரத்னா அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தந்தையினுடைய உறவினர்கள் நண்பர்களை ஆதரிப்பது, அதே போன்று தாயினுடைய உறவினர்கள் நண்பர்களை ஆதரிப்பது, அதே போன்று மனைவியினுடைய உறவினர்கள் தோழியர்களை ஆதரிப்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நான் இந்த உலகத்திலேயே நான் பொறாமப்பட்டதிலேயே அதிகமாக நான் பொறாமை கொண்டது யாரின் மீது அப்படின்னு சொன்னா கதீஜா அம்மையாரின் மீது தான் நான் பொறாமை கொண்டேன் என்பதாக ஆயிஷா அம்மா சொல்றாங்க. அன்னை கதீஜா அம்மையாரின் மீது நான் அதிகமாக பொறாமப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆட்டை அறுத்த உடனே அந்த இறைச்சிகளை பங்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, பங்கு போடக்கூடிய அந்த இறைச்சிகளை எல்லாம் யாருக்கோ கொடுக்க போறாங்கன்னு நான் நினைப்பேன். ஆனா அவங்க யாருக்கு முதல்ல கொடுப்பாங்கன்னா, அன்னை கதீஜா அம்மையாருடைய தோழியர்களுக்கு தான் அந்த கறியெல்லாம் வேக வேகமா பங்கு வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப நான் ஒரு தடவை கேட்டேன், கதீஜா அம்மையாருடைய தோழிகளின் மீது நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை கதீஜா அம்மையாரை பற்றி ரொம்ப புகழ்ந்து, கதீஜா மாதிரி வராது என்பதாக அவர்களை பற்றி ரொம்ப கண்ணியமாக ரொம்ப உயர்வாக பேசுவாங்க. அதே போன்று அந்த மனைவி தன்னுடைய மனைவி அன்னைய கதீஜா அம்மையாருக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்களோ அவர்களுக்கு பின்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ணியப்படுத்தி வருவதை நான் பார்த்திருக்கேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க புகாரியிடம். அப்போ தாயினுடைய வழி, தாயினுடைய உறவினர்கள், தந்தையினுடைய உறவினர்கள், மனைவியினுடைய உறவினர்கள், தோழியர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய செயல் குணம் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது. இந்த குணம் இருந்தால் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய துஆக்களை பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. வாய்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்